இந்த விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த 180 டிகிரி ரூல் எதை வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுது. என்னன்னா, இப்போ நான் இங்க உட்காந்துருக்கேன், 2 பேர் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இவரை பார்க்கும்போது நான் இப்படி பார்ப்பேன், இவங்களை பார்க்கும்போது நான் இப்படி பார்ப்பேன். இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். அதே மாதிரிதான் கேமரா பிளேஸ் பண்றதையும் பாருங்களேன். இது 2 இடத்துல இவங்களுக்கு அந்த பக்கம் நான் உட்காந்துருக்கணும், இல்ல இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கணும். சரியா? நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், நான் அந்த கேமரா பிளேஸ் பண்றேன். இந்த சைடுல இருந்து மட்டும் தான் நான் இவங்களை பார்ப்பேன். யாரு எங்க உட்காந்துருக்கா, யாரு யாரை பார்த்து பேசிட்டு இருக்கான்னு ஆடியன்ஸ்க்கு புரியணும்ன்றதுக்காக கேமராவை ஒரு ஹியூமனா வந்து பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் 2 பேர் பேசுற கான்வர்சேஷன் எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி நம்ம கேமரால காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த ரூலை கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்படி இந்த கேமரா நான் பிளேஸ் பண்ணிட்டேன்னா இவனை இப்படி பார்ப்பேன், அப்புறம் இவனை இப்படி பார்ப்பேன், அவ்வளவுதான். நான் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு போய் நான் அங்கிட்டலாம் பார்க்க மாட்டேன். அதனால இவங்களை நான் காட்டுறேன்னா இந்த 180ல நான் எங்க வேணா வச்சு நான் இவங்களை காட்டலாம். இவரை காட்டுறேன்னா அதே மாதிரி 180ல நான் எங்க வேணா வச்சு இவரை காட்டலாம். ரூலை நம்ம மீறி அங்க போகக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு சில சீன்ல போலாம். அது ஏன்னும் நான் இப்ப எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன்.